அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 3, 2024 செவ்வாய்க்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 14,000 கோடியில் புதிய வேளாண் திட்டங்கள் மத்திய அமைச்சரவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. வேளாண் மற்றும் அதை சார்ந்த துறைகளின் வளர்ச்சி, விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட ரூபாய் 14,000 கோடி மதிப்பிலான 7 புதிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை திங்கட்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவரங்களுக்காக மத்திய அமைச்சரவை திங்கட்கிழமை கூடியது. இதில் 14,235.3 கோடி செலவில் செயல்படுத்தவுள்ள 7 வேளாண் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பாராலிம்பிக் பேட்மிண்டன் தமிழக வீராங்கனைகளுக்கு 2 பதக்கங்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரான்சில் நடைபெறும் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு ஒரே நாளில் தங்கம் உட்பட 7 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. பேட்மிண்டன் விளையாட்டில் இந்தியாவில் நிதிஷ்குமார் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். அதே விளையாட்டில் சுகாஷ் எதிராஜ் வெள்ளி பெற்றார். பேட்மிண்டன் தமிழக வீராங்கனைகளான துளசிமதி முருகேசனுக்கு வெள்ளியும், மனிஷா ராமதாஸுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளன. அவர்கள் இருவருக்கும் பாராலிம்பிக் போட்டியில் இது முதல் பதக்கமாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை அப்படின்னு மருந்து அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் நிதிஷ்குமாருக்கு தங்கம், தமிழகத்தின் துளசிமதிக்கு வெள்ளி, மனிஷாவுக்கு வெண்கலம்னு கொடுத்துருக்காங்க. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் விளையாட்டில் இந்தியாவுக்கு ஒரே நாளில் 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 4 பதக்கங்கள் கிடைத்தன. இதை தவிர தடகளத்தில் 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 3 பதக்கங்கள் கிடைத்தன. இவ்வாறு ஒரே நாளில் 7 பதக்கங்கள் கிடைத்ததால் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தை தொடர்ந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது டபுள் டிஜிட் ஆயிருக்கு. 22வது இடத்துல இருக்காங்க பாருங்கள் பதக்க பட்டியலில். மொத்த பதக்க பட்டியலில் 12 பதக்கங்களில் இருக்காங்க. 2 தங்கம், 5 வெள்ளி, 5 வெண்கலம் வாங்கியிருக்காங்க. பேட்மிண்டனில் இந்தியாவின் நிதிஷ்குமார் தங்கப்பதக்கம் என்று அசத்த, அதிலேயே தமிழகத்தின் துளசிமதி முருகேசனுக்கு வெள்ளி பதக்கமும், மனிஷா ராமதாஸுக்கு வெண்கல பதக்கமும் கிடைத்தன. இந்திய வீராங்கனைகள் பல பதக்கங்கள் வென்றுள்ள நிலையில் மேலும் சிலர் பதக்க முனைப்பில் முன்னேறி வருகின்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் அட்வைஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அண்ட் அது போக இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட பேப்பர் கட்டிங்ஸ் அன்னன்னைக்கு உள்ளதையும் அப்லோட் பண்ணிடுவோம். அது போக அப்பப்போ குவிஸ் கொஸ்டின்ஸ் கேட்போம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேரை கொஞ்சம் பயம் இல்லாமல் கிளியர் கட்டாக படிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.